இந்த இடத்துல ஃபுல்லாமே இந்த சைஸ் மீன் தான் அடிக்கும். இதுதான் அந்த வியட்நாம் இறால்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதான். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறேன்னா, ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 2 ஜம்ப் ஃப்ராக்ல நம்ம ரெகுலர் வீடியோ போட்டிருந்தோம். அது பார்த்தீங்கன்னா 2 ஜம்ப் ஃப்ராக்குமே 180 rupees தான். அது பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு அந்த ஜம்ப் ஃப்ராக். அது பார்த்தீங்கன்னா நான் ஏச்சே ஃபிஷிங் டேக்கர்ஸ்ல இருந்து வாங்கிட்டேன். பார்த்தீங்கன்னா ஏச்சே ஃபிஷிங் டேக்கர்ஸ்ல இருந்து ஹவாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஜம்ப் ஃப்ராக் ஒன்று வாங்கியிருந்தேன். இது பார்த்தீங்கன்னா 250 rupees. இந்த ஃப்ராக் பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா 180 rupees வரும். அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டெய்லு கொஞ்சம் பெயிண்டிங் குவாலிட்டி ஓரளவுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் 180 rupeesனால. இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்டு 250 ரூபா வரும். ஆனால் இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெயிண்டிங் குவாலிட்டி டெய்லு இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இது கொஞ்சம் நல்லாவே இருக்கு இந்த ஃப்ராக். இது வந்து ஹவாஸ்ன்னு சொல்லிட்டு ஜம்ப் ஃப்ராக்கு. ஃப்ராக் நான் அன்பாக்ஸ் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்கும் பாருங்க. இதான் ஃப்ராக்கு. ஃப்ராக் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா 5 cm 10 gram வெயிட்டு. ஃப்ராக் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே நல்லா இருக்கு. டெய்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க. பெயிண்டிங் தான் சூப்பராக இருக்கு ஃப்ராக்ல. பார்த்தீங்கன்னா தெரியும். ஊக்கும் நல்லா தான் இருக்கு. 2 ஊக்கும் நல்லா ஷார்ப்பாக தான் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நான் ஏச்சே ஃபிஷிங் டேக்கர்ஸ்லேருந்து வாங்கியிருந்தேன். இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 250 ரூபா காஸ்ட்டு. ஃப்ராக் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கு. ஊக்கெலாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஷார்ப்பாக இருக்கு. 10 கிராமுக்கு பார்த்தீங்கன்னா 10 gram வெயிட் இருக்க மாதிரியே தெரியல. கொஞ்சம் இதாக தான் இருக்கு ஃப்ராக்கு. ஜம்ப் ஃப்ராக்னால மேக்ஸிமம் ஃபேஷன் டிஸ்டன்ஸ் அவ்வளோவா கிடைக்காது. இன்னைக்கு இந்த ஃப்ராக் நம்ம எப்படி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த ஃப்ராக்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டியூப்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த டியூப் பார்த்தீங்கன்னா இப்படி மீன் மாட்டும் போது இப்படி அதான் இறங்கிரும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நீங்கள் ப்ரெஸ் வாட்டர் தான் யூஸ் பண்ணுவீங்க. அதை டியூப்பை எடுத்து விட்டுட்டு யூஸ் பண்ணலாம். பின்னாடி அப்படியே ஹவாஸ்ன்னு சொல்லிட்டு ஃப்ராக்கோட நேமு. இன்னைக்கு நான் அந்த ஃப்ராக் வச்சு எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 180 rupees ஜம்ப் ஃப்ராக் இருக்கு. ஏச்சே ஃபிஷிங் டேக்கர்ஸ்ல இருக்கு. நீங்கள் வேணுங்கிறவங்க வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. அந்த ஃப்ராக் ரொம்பவுமே நல்லா இருக்கும். அதில் ஃபுல் வீடியோ லிங்க் என் சேனலில் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. அந்த ஃப்ராக் ரொம்பவுமே நல்லா இருக்கும். அது பார்த்தீங்கன்னா 180 rupees, இது 250 rupees. இதுவும் நல்லா தான் இருக்கும். எப்படியும் பார்க்கலாம் இன்னைக்கு. பெருசுனா எடுத்துரும்டா நேரம். அங்கே எப்படி அடிச்சு சிறுசாண்டா கொஞ்சம் 300 gram சைஸ் ஆண்டா இருக்கும். அப்படியே காமி. இந்த ஃப்ராக்கில் பார்த்தீங்கன்னா பாசியாக பிடிக்கிறதுனால ஃப்ராக்கை மாற்றி போட்டுடலாம். பாசி ரொம்ப பிடிக்கிறதுனால மீன் அவ்வளோ அடிக்க மாட்டேங்குது. இது வந்து ஓப்பன் வாட்டருக்கு நல்லா யூஸ் பண்ணலாம். வண்டு ஃப்ராக் போட்டு போடுறான். அதான் அதுக்கு பதில் வண்டு ஃப்ராக்கை போட்டு பார்த்துட்டு நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். குட்டி பெருச்சாளி. அப்படியே காட்டு ப்ரோ. இந்த இடத்துல ஃபுல்லாமே இந்த சைஸ் மீன் தான் அடிக்கும். இதுதான் அந்த வியட்நாம் இறால்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதான் இந்த மீன் தான் இது. பார்த்தீங்கன்னா நாட்டு இறால் பார்த்தீங்கன்னா அப்படியே புள்ளியாக டாட்டாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா உடம்புல அப்படியே வகுத்துல ஃபுல்லாக வெள்ளையாகவே இருக்கும். ஆனால் இது வந்து நல்லா வளரும். ஆனால் அந்த ஸ்பாட்டில் தண்ணி அவ்வளோவா இல்லாதனால இப்போ தண்ணி வத்திருச்சு. அவ்வளோ சீக்கிரம் நீ வளருதா என்னன்னு தெரில. கிடக்கு நிறையா மீன் கிடக்கு. ஏன்னா ஃபுல்லாமே இதே சைஸ் தான் கிடக்கு. பார்க்கலாம் வேறு ஏதாச்சும் பெருசாக கிடைக்குதானே. சினையாக இருக்கும் போதுலாம் நல்லா ஊக்கா போயிருக்கு வண்டு ஃப்ராக்கில். வேணா நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். லக்கி ஃபிஷிங் டேக்கர்ஸில் வண்டு ஃப்ராக் கிடைக்கும்.
இது ஒரு சின்ன சைஸ் தான், இதுவும் அப்படியே இருந்தா அதாவது வியட்நாம் இறால் தான் சொன்ன மாதிரியே சின்ன சைஸ் மீன். ஹவா சம்ஃப்ராக்கில் தான் பிடிச்சிருக்கேன். எந்த ஊக்குமே எழுதிருக்குடா, அப்படியே அப்படியே பக்கத்தில் காமி. எந்த ஊக்குமே எழுதிருக்கு. மீனுக்கும் ஃப்ராக்குக்கும் சம்மந்தமே இல்லை. கீழே வச்சுக்கிட்டு நான் இங்கே கிடக்கு, நீ இங்கே ஓடுறேன். ஏய், முள்ளு மேலே போட்டு ஆட்டுறா. ஆட்டு, நான் சொல்கிறேன், முள்ளு மேலே போட்டு இப்போ வதராம விடு, நிப்பாட்டி. பாத்துரா. வரேன் இரு. சைஸில் வரும் பெருசு ஆண்ட்ரால்ண்ணா தூக்கி பார்த்து தெரிஞ்சு வரும். பெருத்துருச்சு இப்போ கொஞ்சம். டேய் 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 டேய், கையை அறுத்துறாமா லைனு. நல்ல சைஸ் மீன். பார்த்தீங்கன்னா நாங்கள் ஜம்ப் ஃப்ராக் யூஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு தான் வந்தோம். பார்த்தீங்கன்னா இடம் ஃபுல்லாக பாசியாக இருக்கிறனால வண்டு ஃப்ராக்கை போட்டாச்சு. அந்த ஃப்ராக்கில் பார்த்தீங்கன்னா இன்னும் நான் வீடியோ போடுறேன். இப்போதைக்கு இந்த வண்டு ஃப்ராக்கில் நீ பிடிக்கலாம், ஃபிஷிங்கை முடிக்கலாம் வீடியோவை. இன்னும் நாளைக்கு அது தனியாக இன்னொரு வீடியோ போடுறேன். ஆனால் அந்த ஃப்ராக் நல்லா தான் இருக்கும். ஆனால் ஓப்பன் வாட்டர் இல்லாதனால என்னால் யூஸ் பண்ண முடியல. நான் ஏஜே ஃபிஷிங் டேக்கல்ஸ் கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அந்த ஃப்ராக் உங்களுக்கு வேணுன்னா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். அது பார்த்தீங்கன்னா ஒரு 250 rupees தான். இது வண்டு ஃப்ராக்கில் தான் பிடிச்சிருக்கோம். இது ஒரு நல்ல சைஸு, தரமான மீன். இதோட ப்ரைஸ் சொல்கிறோம். இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 320 rupees வரும். எனக்கு சரியாக தெரில, வாங்கி கொள்ளலாம் ஆச்சு. இப்போ இது லக்கி ஃபிஷிங் டேக்கல்ஸில் கிடைக்கும். நிறைய பேர் வாங்கி ட்ரை பண்ணியிருப்பீங்க. இப்போ வாங்காதவங்க யாராச்சும் வந்தால் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. நல்ல சைஸு. இது பார்த்தீங்கன்னா அன்எக்ஸ்பெக்டடாக வந்து அடித்த மீன். முதல் மீன் இங்கே கூட கலந்துச்சு, அதை பார்க்கல நாங்கள். ரெண்டாவது பார்த்தா அதான் வந்து பிடிச்சிட்டா. பாசிலேருந்து பிடிக்குது, அப்புறமே நல்லா பிடிச்சி நல்லா ஊக்கு, 2 ஊக்குமே நல்லா இருக்குது. சரியான சைஸ் மீன். நானே எதிர்பார்க்கவே இல்லை மீன் அடித்ததே. பார்க்க ஆண் மீன் மாதிரி இருக்குது, பெண் மீன் மாதிரி இருக்குது. என்னன்னு தெரியல. ஓ, கவர் பை இருக்கா? இல்லை, நல்ல சைஸு. மாட்டம் பெருசாக இருக்கே. ஊக்கப்பை பார்த்தீங்கன்னா தெரியும், தரமான ஊக்கப்பு. தரமான ஊக்கப்பு, நல்ல சைஸ். பார்த்துடா. இல்லைப்பா, சரி அதில் போட்டு பாரு. அதில்
பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 கிலோ வரும் கண்டிப்பாக. 800 கிராம் சைஸு, தரமான சைஸு. மீன் ஃபுல்லாமே நல்லா கட்டாயாக இருக்குது, கரை கட்ட மாதிரி. இதுவும் வண்டு புறாக்கில் தான் பிடிச்சோம், பார்த்துருப்பீங்க. பார்த்தீங்கன்னா அவ்வளோ மீன் இருந்துச்சு. நான் வச்சு பார்த்தீங்கன்னா அப்படியே டூஸ் பண்ணிகிட்டே இருந்தேன்னா அப்படியே மீன் எடுத்துச்சு. நல்லா சைஸு மீன், தரமான மீன். லக்கி ஃபிஷிங் டேட்டாஸில் வண்டு புறாக்கு இருக்குது. உங்களுக்கு வேணும்னா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட ஃபுல் வீடியோ என் சேனலில் இருக்குது, அதையும் செக் பண்ணி பாருங்கள். இன்னைக்கு 2 மீன் பெரிய மீன் பிடிச்சிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா நான் சம்ஃப்ராக் தான் ட்ரை பண்ணுவேன்னு சொல்லிட்டு வந்திருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு சம்ஃப்ராக் தான் ரிவ்யூ பண்ணலாம்னு நினச்சிட்டு இருந்தோம். பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டில் ஃபுல்லாக பாசியாக இருக்கனால இது கொஞ்சம் செட் ஆகலை. ஓப்பன் வாட்டர் தான் செட் ஆகும். இதனால பார்த்தீங்கன்னா ஒரு மீன் பிடிச்சிருந்தோம். இன்னொரு மீன் நான் ட்ரை பண்ணும்போது வீடியோ எடுக்கல, அப்பயும் ட்ரை பண்ணியிருந்தேன், நல்லா தான் இருந்துச்சு. இந்த ஃப்ராக் பார்த்தீங்கன்னா ஏகே ஃபிஷிங் டேக்கல்ஸில் இருக்குது. உங்களுக்கு வேணா நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ஃப்ராக் தான். ஆனால் இதுலேயே ஒரு 180 rupees ஃப்ராக் இருக்குது, ஜம்ப் ஃப்ராக்கு. அதோட ஃபுல் வீடியோ என் சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் அந்த ஃப்ராக் ஒரு 180 rupees தான், நீங்கள் கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணலாம். நான் ஏகே ஃபிஷிங் டேக்கல்ஸ் கான்டென்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ண தரேன். ஆனால் இன்னைக்கு முழுக்க பார்த்தீங்கன்னா அந்த வண்டு ஃப்ராக் தான் மீன் பிடிச்சோம். பார்த்தீங்கன்னா ஒரு 3 மீன் பிடிச்சிருப்போம், 2 பெரிய மீன், ஒரு சின்ன சைஸ் மீன். ஃப்ராக் இன்னும் இந்த ஃப்ராக்கில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோக்கு மேலே மீன் பிடிச்சிட்டோம். ஃப்ராக் எப்பயுமே நல்லா தான் இருக்குது, இந்த டேமேஜ் இல்லை. இது லக்கி ஃபிஷிங் டேக்கல்ஸில் கிடைக்கும். உங்களுக்கு வேணுன்ற மாதிரி இருந்தால் நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட ஃபுல் வீடியோவும் என் சேனலில் இருக்குது. இந்த வீடியோவில் வச்சுக்கலாம், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.